السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்கிறார், அதாவது எனக்கு அதிகமாக கடன் இருக்கின்றது, அந்த கடன் அடைய ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ இருக்கின்றது. இதனை ஓதினால் எந்த அளவு கடன் இருந்தாலும் சரி, மலையளவு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் அனைத்தையும் அல்லாஹ் அடைத்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த துஆவை அந்த மனிதருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நீ விலக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாக்குவாயாக. மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். இன்றைய தினம் ஃபஜ்ரிலிருந்து இதனை நாம் ஓதுவதற்கு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கடன்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு அல்லாஹ் வழியமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.